So guys, welcome to the fourth lab. So இது வந்துட்டு challenge lab monitoring in Google Cloudல. So இதை நான் கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் as usual incognitoல. ஸோ ஒன்ஸ் நமக்கு ஷெல் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்டாக எல்லா கமாண்டோட கிட்டப் லிங்க்குமே நான் தந்திருப்பேன். ஸோ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்ச நேரம் அது லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டாஸ்க் 2 பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நமக்கு இங்கே கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே டேஷ்போர்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எக்ஸிக்யூட் ஆன இடத்துல இன்சைட் டேஷ் போர்டுன்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தாங்க. ஸோ இந்த கூகுள் க்ளவுடையே நம்ம நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இந்த சைட் டேஷ்போர்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்ட்ஸ் வந்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு புது டேஷ்போர்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே மெட்ரிக் எக்ஸ்ப்ளோரர் நம்ம போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேஷ்போர்ட் நம்ம கஸ்டம் டேஷ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆட் விஜெட்ஸ்ன்னு கேட்கும். ஸோ இந்த சைடு ஆட் விஜெட் கொடுத்து இந்த பக்கம் லைன். ஸோ லைன் கொடுத்துட்டு இங்கே செட்ட மெட்ரிக்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெட்ரிக் வந்துட்டு நம்ம என்ன தர போகிறோன்னா CPU லோட். ஸோ CPU லோட் கொடுக்கலாம். ஸோ VM இன்ஸ்டன்ஸில் இங்கே CPU லோ 1 MN இருக்குது. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே அப்ளை தரேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஆட் விஜெட் தந்து இதே மாதிரி இன்னொரு லைனும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ரெக்வெஸ்ட்ஸ். ஸோ இங்கே செலக்ட் மெட்ரிக்கில் ரெக்வெஸ்ட்ஸ். ஸோ இங்கே நமக்கு இருக்கு VM இன்ஸ்டன்ஸில். ஸோ இங்கே ரெக்வெஸ்ட் கவுண்ட்னு இருக்கும். ஸோ லெட் அஸ் செக் ஃபார் அமௌண்ட்ஸ். ஸோ இதை நான் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ஹியர் நம்ம ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம்.
இந்த ப்ராசஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சோடனே நம்மளோட நெக்ஸ்ட் கமாண்டை காப்பி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லாக் பேஸ்ட் மெட்ரிக்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே இருக்கு. ஸோ இங்கே கிரியேட் மெட்ரிக்கை நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே ரிசோர்ஸ் டைப், ஸோ நம்மளோட கிட்டப்பில் பார்த்தோன்னா எல்லாமே தந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஸோ லாங் பேஸ்ட் மெட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன நேம் வேணாலும் தந்துக்கலாம். ஸோ ஹலோன்னு நான் தரேன். ஸோ தென் கொஞ்சம் கீழே வந்தோன்னா ப்ராஜெக்ட் லாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவங்க தந்திருக்கிறத இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். ஸோ இங்கே ப்ராஜெக்ட் ஐடின்னு இருக்கும், அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஐடி ஸோ இங்கே இருக்கும், இதை காப்பி பண்ணிவிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் மெட்ரிக். ஸோ இப்போ எனக்கு மெட்ரிக் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸுமே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்ஸுமே எனக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நானும் எண்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட நம்ம 16th ஸ்கில் பேட்சையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.